பணிவார்ந்த ஓம் சக்தி வணக்கங்கள் சக்திகளே. சக்தி கவிதா அவர்களிடமிருந்து அவரது அனுபவங்களை கேட்டறிவோம் சக்திகளே. வணக்கம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இந்த வாரம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள சால்ரப்பட்டி என்ற கிராமத்தில் நமது அம்மா நடத்திய அற்புதங்களை சொல்லவிருக்கிறேன் சக்தி. சால்ரப்பட்டி என்னும் கிராமத்தில் முருகன் என்பவர், அவரது மனைவி மாரியம்மாள், அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு பையன் ரவிக்குமார், மகள் நந்தினி, ஒரு பொண்ணு ஒரு பையன் சக்தி. நம்மளுடைய அம்மாவிடம் வந்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த ரவிக்குமார் என்னும் அந்த பையன் சக்தி வேலைக்கு சென்ற இடத்தில் ஒரு 4 வருடத்துக்கு முன்பே மாடிப்படிகளில் மேலிருந்து உருண்டு கீழே விழுந்து விட்டான். விழுந்தவுடன் வலது சோல்டரில் பயங்கரமான அடிங் சக்தி. ரொம்ப வலி அதிகம், வீக்கமும் வீங்கி இருக்கு. வேலை பார்த்துக்கும் இடத்தில் வரவும் முடியல. அந்த வலியுடனே வேலை பார்த்திருக்கான். அப்போ 2-3 நாட்களாக வலியுடனே இருந்துட்டு அம்மாட்ட வேண்டியிருக்கான். அம்மா, ரொம்ப ஷோல்டர் வலி அதிகமா இருக்குமா, குரு அம்மா, எனக்கு வலி நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும் அம்மா, ஹாஸ்பிட்டலும் போக முடியாத சூழ்நிலை, உங்களையே நம்பி இருக்கிறமான்ட்டு அம்மாவையே நினைத்து வேண்டிக் கொண்டே இருந்திருக்கிறான். அம்மா, நமது பங்காரம்மா குரு அம்மாவின் ரொம்ப அளவு கடந்த பக்தி. அந்த தொண்டர், அந்த ரவிக்குமார் அந்த தம்பி, அப்போ அம்மாவை வேண்டிக் கொண்டே இருந்துட்டு மந்திரங்கள் படித்துட்டு நைட்டு தூங்கியிருக்காங்க. அப்போ கனவுல பாத்தீங்க அப்படின்னா சக்தி, பக்கத்து வீட்டுல ஒரே கூட்டமா இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி பங்காரம்மா வந்திருக்காங்க பக்கத்து வீட்டுல, அம்மா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா ஓடிருக்காங்க கூட்டமா. அப்போ இவன் ரவியும், நம்மளுக்கும் ஷோல்டர் வலி ரொம்ப அதிகமா இருக்கே, கை வீக்கமா இருக்கு, அதாவது கை தூக்கவே முடியல, அம்மா கிட்ட போய் நாமளும் ஆசீர்வாதம் வாங்கினோம்னா நமக்கு கை சரியாயிரும்ல, அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த பையனும் வேகமா போயிருக்கான். அம்மா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப, அம்மா நீங்களே வந்துட்டீங்களாம்மா, எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கிறீங்கம்மா, கொடான கொடி நன்றிங்க அம்மா அப்படின்னு அந்த பையன் அழுதுட்டே, அம்மாவை பார்த்த ஒரு சந்தோஷத்திலேயே அழுதுட்டே போய் ஷோல்டர் மட்டும் காமிச்சம்மா, ரொம்ப வலி அதிகமா இருக்கு, கை தூக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கான். அப்போ அம்மா 2 கைகளையும் எடுத்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணி, அம்மா நான் இருக்கேன் பாத்துக்கணும் அம்மா சைகளை சொல்லியிருக்காங்க. அப்ப அம்மாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டுருக்காங்க சக்தி. தொட்டு கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க எல்லாம். சரி, அம்மா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சுன்னு திருப்தியா வந்திருக்காங்க. அப்ப காலையில எழுந்து பார்க்கும்போது, ஐயோ அம்மா வந்திருந்தாங்களே, பக்கத்து வீட்டுக்கு அம்மா வந்திருந்தாங்களே, நம்ம போய் ஆசீர்வாதம் பண்ணணும், வாங்கிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா எப்பவும் போல எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு எப்பவும் போல கிளம்பியிருக்கோம். வழியே சுத்தமாவே இல்லைங்களா சக்தி. எவ்வளவு பெரிய அதிசயம், ஒரு ஆச்சரியம் பாருங்க சக்தி. அம்மா நேர்ல போய் ஆசீர்வாதம் பண்ணி, அம்மா கிட்ட நேர்ல இங்கிருந்து மருவத்தூர் போய் அம்மா கிட்ட பிரச்சனைகளை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி முடியலையே அப்படிங்கிறத இருந்த இடத்துலயே அம்மாவை நினைச்சு, இருக்கும் இடத்துலயே நினைச்சு அழுதுருக்கான். அழுதும்போது அம்மா கனவுல எப்படி ஆசீர்வாதம் பண்ணி அந்த பையனுடைய அந்த கையில் இருந்த வீக்கம் சரியாயி அந்த மறுநாளே சக்தி வலியே சுத்தமாக இல்லை, நான் வேலைக்கு கிளம்பிட்டாக்கா, அப்படி ஒரு அற்புதம் அம்மா எனக்கு நடத்தினாங்க அப்படின்னு ரவிக்குமார் தம்பி சொன்னாங்க சக்தி. அவர்களுடைய தங்கைக்கு 26 வயது ஆயும் திருமணம் நடக்கவே இல்லை. ஒவ்வொரு வரனும் வர வர பொருத்தமே அமையவே இல்லை. அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு, அம்மா என்னம்மா இப்படி ஒண்ணும் அமையவே மாட்டேங்குது அம்மா அப்படின்னு சொல்லி புலம்பி தவிச்சிருக்காங்க. அப்பொழுது நமது தொண்டர்கள் ஒருவர் சக்தி நீ மேல்மருவத்தூர் சென்று சித்ரா பௌர்ணமியில் வேள்வியில் கலந்து கொண்டு அங்கிருக்கும் கலசம் விளக்கு எடுத்து கொண்டு வா, எடுத்து வீட்டில் வைத்து மந்திரங்கள் படித்து வழிபாடு செய்து வர கண்டிப்பாக திருமண வாழ்வு அமையும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சென்ற வருடம், ஒரு வருடமே ஆயிற்று சக்தி. 2024 சென்ற வருடம் சித்ரா பௌர்ணமியில் கலந்து கொண்டு நம்ம மேல்மருவத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த கலச விளக்கும் கலசமும் அம்மா சித்ரா பௌர்ணமி பூஜையில கலந்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு சக்தி அவர்கள் இல்லத்தில் வைத்து அம்மாவின் மந்திரங்களை படித்து பூஜை செய்து கொண்டே வந்திருந்தார்கள் சக்தி. அந்த சித்ரா பௌர்ணமியில் கலச விளக்கின் மகிமை சக்தி நமது அம்மா நமக்காகவே ஏற்படுத்தி கொடுத்தது. 2 மாதங்களில் அவர் தங்கைக்கு திருமணம் முடிவாகி திருமணமும் நடந்து விட்டது சக்தி. இந்த வருடமும் அவர் சென்று அம்மாவிடம் கலசத்தில் கலந்து கொண்டு கலச விளக்கு வாங்கி வந்தார் சக்தி. அப்ப அந்த பெண் இப்பொழுது கன்சீவா இருக்காங்க. நேற்று வழிபாட்டுக்காக வந்திருந்தார்கள் சக்தி. அம்மாவோட அருளால அந்த பையனும் விஜயராகவன் பெயர்,
நம்மளுடைய அம்மாவின் தொண்டர்கள். எந்த ஒரு பழக்கமும் இல்லை. நல்ல ஒரு பையன். அம்மா எங்களுக்காகவே ஒரு நல்ல ஒரு மருமகனை எங்கள் இல்லத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த சித்ரா பௌர்ணமி கலச விளக்கின் அந்த மகிமை, அந்த சக்தி வீட்டில் வைத்து பூஜை செய்ததால் எங்களுக்கு இப்படி ஒரு நல்லது நடந்து விட்டது. இந்த வருடமே எங்களுக்கு ஒரு வாரிசும் கிடைக்கப் போகிறது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் போயிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வாரிசும் அம்மா குடுக்க போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க சக்தி. கலச விளக்குல போய் கலந்துட்டு வந்து வீட்ல வச்சு பூஜை பண்ணினால் மட்டும் நமக்கு நல்லது நடக்குமா? அப்படி என்று சக்திகள் எண்ண வேண்டாம். சென்ற வருடத்தில் முன்ன சொல்லியிருந்த அந்த சக்தியின் சேரன் நகரில் வசித்து வரும் அந்த கீதா சக்தி அவங்களும் அப்படிதான் சக்தி. சென்ற வருடம் சித்ரா பௌர்ணமியில் அவங்கள் சென்று அம்மா தரிசனம் மட்டும் செய்துவிட்டு வேள்வியில் கலந்து கொண்டு தரிசனம் மட்டும் செய்துவிட்டு அம்மா எனக்கு ஒரு பேரன் குழந்தை வாரிசு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கும் இந்த வருடம் அம்மா ஆண் குழந்தை ஒரு பேரன் வாரிசு கொடுத்திருக்கிறார்கள். நிறைய அம்மா சித்ரா பௌர்ணமியில் கலந்து கொண்டு வந்த அனைத்து சக்திகளுக்கும் நிறைய நன்மைகள் நடந்திருக்கிறது சக்தி. இது போன்று அம்மா ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொன்றும் நமக்காகவே அம்மா நடத்தி கொண்டு வருகிறார்கள் சக்தி. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய உள்வினைகள் தீரணும், நம்மளுடைய கர்மாவினைகளும் தீரணும், நம்மளுடைய உடல் உபாதைகளையும் சரி செய்து அம்மா நமக்காக அள்ளி 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 கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சக்தி. ஆகையால் இப்பொழுது அந்த ரவிக்குமார் சக்தி அந்த பையன் வந்து உடுமலைப்பேட்டை சக்தி இடத்திலும் கருவறை பணியும் செய்து கொண்டு வருகிறார் சக்தி. அம்மா அடுத்தடுத்து நீ என்னிடம் வர வரத்தான் உன் உள்வினை குறைப்பதற்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் மகனே என்று அருள்வாக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. அது போல அம்மாவிடம் அடுத்தடுத்து வந்து பக்கத்தில் இருக்கும் மன்றங்களிலும் சக்தி பீடங்களிலும் பணி செய்கின்ற சக்தி. அம்மாவின் அருளை பெறுவோம் சக்திகளே. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி சக்தி. அம்மாவின் பேரருள் என்றும் எல்லோருக்கும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை வாரம் வாரம் பகிர்ந்து கொள்ளலாம் சக்தி. மிக்க நன்றி. நாம் தொடர்ந்து சக்தி ஐயா பழனிமுருகன் அவர்களிடமிருந்து அவரது அனுபவங்களை கேட்டறிவோம். ஐயா வணக்கம். ஓம் சக்தி. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகிச் சுவந்த பதாம்பயத்தாள், பனிமாமதியின் குழவி திருமுடி கோமளை யாமழை, கொம்பு இருக்க இடமுற்று நின்ற நெஞ்சே இறங்கே, உனக்கு என்ன குறை என்ற அபிராமி பட்டரின் அந்தாதி பாடலை சொல்லி சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சக்தி. இன்று சில நிகழ்வுகளை சொல்ல எனக்கு ஆசை. நான் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த நிகழ்வுகளுக்கு முன்னால் வேறு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றும் எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நாளங்கத்தை சொல்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்வுகளை சொல்கின்றேன். ஓம் சக்தி. அன்னையின் அருள்மலையில் மன்றங்கள், அன்னையின் மலையில் மன்றங்கள், மன்றங்கள்லையும் சக்தி பீடங்கள்லையும் இப்பதான் சக்தி பீடங்கள் பின்னால்தான் உருவாச்சு. பெருந்து முதல்ல ஓம் சின்னையர் கோயம்புத்தூர்ல உருவாச்சு, 2வது குஞ்சைப்படியம்பட்டி, 3வது பெருந்துறை அப்படின்னு பின்னால் வரிசை வருது. அதுக்கு முன்னால மன்றங்கள்ல தான். மன்றங்கள் என்னுடைய துணை ஆலயங்கள் அப்படின்னு நம்ம அருள்வாக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மன்றங்கள்ல தான் அம்மா ஆரம்ப காலத்துல அத்தனை சித்தாடுகளை புரிந்திருக்கிறாள். அந்த சித்தாடலை கண்டு அதிசயப்பட்டு அனுபவப்பட்டு சக்திகள் மருவத்தூர் மண்ணுக்கு வர துவங்கினார்கள். இது பழைய கால வரலாற்று நினைவு. ஓம் சக்தி. இந்த கட்டுரை எழுதியவர் சிங்காநல்லூரை சேர்ந்த கே ஆறுமுகம் என்ற சக்தி. இந்த கட்டுரையானது 1995ஆம் ஆண்டு ஜூலை மாத சக்தி ஒளியில் வெளிவந்திருக்கிறது. பக்கம் 28லிருந்து 32 வரைக்கும். ஓம் சக்தி. நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார், சக்தி A.M. சுப்பிரமணியம் என்ற ஒரு சக்தி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அரசூர் மண்டத்தை சேர்ந்தவர். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் மண்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே அம்மாட்ட வந்துட்டார். அன்னை அருள்வாக்கு கூறி பக்தர்களை ஈர்த்த ஆரம்ப நாட்களில் வந்து சேர்ந்தவர்.
சுப்பிரமணியம். அவர் அம்மாட்ட நிறைய அனுபவங்களை பெற்றிருக்காரு. அந்த அனுபவங்களை ஐயா சக்திக்கு ஆர்வம் சொல்ல இவர் பதிவு செய்திருக்கிறார். அதை நான் இப்பொழுது உங்களிடம் பதிவு செய்கின்றேன். ஆரம்ப காலங்களில் 2 ரூபாய் கட்டணம் செலுத்தியவர்களுக்கு அன்னை அருள்வாக்கு அளித்தாள். முதல்ல கூப்பிட்டு கொடுத்தா அப்புறம் 2 ரூபான்னு வச்சாங்க. சித்தர் பீடத்தின் வளர்ச்சிக்கு அந்த காணிக்கை தொகைதான் ஒரு பங்காற்றியது, பெரும் பங்காற்றியது. இவர் சொல்றாரு சுப்பிரமணியம், ஒரு முறை அருள்வாக்கு கேட்க போனேன். அம்மா சொன்னாங்க, நாளை ஆத்தூரில், சேலம் ஆத்தூர் அல்ல, செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஆத்தூர், அந்த ஆத்தூரில் ஒரு வேடி நடக்கப் போகிறது, அதில் போய் கலந்து கொள்ளலாம் மகனே, உன் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அம்மா அருள்வாக்குல சொல்லியிருக்காங்க. அன்னையிடமிருந்து வேகமாக வந்து வார்த்தைகள் விழுந்தாலும் அருள்வாக்கு கேட்பது எனக்கு முதல் முறை என்பதால் அவற்றின் பொருளை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. வெளியே ஒரு செவ்வாடை தொண்டர் ஒருவரிடம் விவரம் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, செங்கல்பட்டு அருகே உள்ள ஆத்தூரில், அது செங்கல்பட்டுல இருந்து இப்ப காஞ்சிபுரம் போற பாதையில் இருக்கு சக்தி, நாளை ஒரு வேள்வி நடக்க இருக்கிறது. அந்த ஆத்தூர் நடிச்சு பத்தி நான் சொல்லியிருக்கேன். கோபாலகிருஷ்ணன் ஒரு சக்தி இருந்தாரு, அவர் வீட்டுல அம்மா அங்கேயே எழுந்திருந்தாங்க, அருள்வாக்கு சொன்னாங்க. சரி, இப்ப இந்த நிகழ்வுக்கு வருவோம். அதில் கலந்து கொள்ள சொல்லி இருக்கிறார்கள் அம்மா, நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள். அப்புறம் உங்க பிரியையா அப்படின்னு சொல்லி அந்த சக்தியை சொல்லியிருக்கார். இது யார்கிட்ட கேட்டாரோ அந்த சக்தி விவரம் சொன்னவர். ஏட்டு செவ்வாடை இல்லையே சக்தி, செவ்வாடை இல்லையே சக்தி அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் கூறியிருக்கிறார். அதுக்கு அந்த கேட்டார்ல ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சொந்த செலவிலேயே சக்தி சுப்பிரமணியத்திற்கு செவ்வாடையை வாங்கி கொடுத்து, நானும் நாளைக்கு அங்கதான் போறேன், நீங்க என் கூட வாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவரையே கூட்டிட்டு போயிட்டார் மாறார். அன்று ஆத்தூரில் 10 குடும்ப நல வேண்டிகள், 1 2 இல்ல 10 தொண்டர்கள் 3 குழுக்களாக பிரிந்து செயல்பட்டனர். 1008 போற்றி மலர்கள் படிக்க ஒரு குழு, 1008 போற்றி திருவுரு படிக்க ஒரு குழு, பூஜை வேலை கவனிக்க ஒரு குழு, இன்னும் அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்பன்னா என்னன்னா, ஒவ்வொரு வேள்வி முடிஞ்ச பிறகும், ஒவ்வொரு குடும்ப நல வேள்வி யார் வீட்டுல நடந்தாலும் அந்த வேள்வியில் அம்மா அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் கையாலேயே தீவாரணை செய்து, இப்படி கையாலேயே தீவாரணை செய்து முடித்து அந்த வீட்டை சுத்தி அம்மா கலசம் நீர் தெளித்திருக்கிறார்கள். அம்மா அப்படியெல்லாம் செஞ்சிருக்க ஆரம்ப காலத்துல. என்னையும் மந்திர குழுவுல சேர்த்து ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. யாரு? சுப்பிரமணியத்தை. 10 வீடு நடக்கல, அதுல ஒரு வீட்டுக்கு இவரை மந்திரம் படிக்கிறதுக்கு, நீங்க போய் இவங்க கூட போய் மந்திரம் படிங்கய்யா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படி வைத்த வீடு எங்க இருந்து தெரியுமா? காலனி, சேரி என்று சொல்லப்படுகின்ற ஹரிஜன பெருமக்கள் வாழ்கின்ற குடியிருப்பில் உள்ள வீடு அது. அது சுப்பிரமணியத்துக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. இவர் கொஞ்சம் அப்பர் கிரேடுன்னு வைங்களேன், சூப்பர் கிரேடு இல்ல, அப்பர் கிரேடு. அதாவது அவங்களோட இவர் அப்பர், அவ்வளவுதான். ஜாதி உணர்வால் அங்க செல்வதற்கு தயக்கமாக இருந்தது. ஒரே தாய் ஒரே குலம் என்ற அம்மா ஆரம்பத்திலிருந்து சொன்னாலும் இன்னும் கூட சிலர் மனதில் வச்சிருக்காங்க. அப்ப அவர் அந்த ஆரம்பம் தானே, இன்னும் அனுபவப்படணும்ல. ஆனா ஆரம்பத்துல இவர் தயங்கி இருக்காரு. எங்கள் ஊரில், அதாவது சுப்பிரமணியன் சொல்றாரு, எங்கள் ஊரில் மேல் ஜாதியைச் சேர்ந்த நாங்கள் அர்ஜுன மக்கள் வீடு தேடி சென்றுவது இல்லை, சென்றதும் இல்லை. சிறு வயது முதலே அப்படி ஒரு பழக்கம், எங்கள் குடும்ப கௌரவம். இதெல்லாம் இந்த அர்ஜுன குடியிருப்பில் இருக்க அந்த நண்பர் வீட்டுக்கு, சக்தி வீட்டுக்கு போக முடியாமல், போக மாட்டேன்னு சொல்லவும் முடியாமல், போவோம் என்று முடிவும் எடுக்க முடியாமல், விழுங்கவும் முடியாமல், முக்கவும் முடியவும் முடியாமல் தயங்கினேன்.
சரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழு அனுப்புனால அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஐயா எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தொண்டர்கள் விடுவதாக இல்லை. நேர புடிச்சு மருந்து வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. நேரம் அம்மா அங்கதான் இருக்காங்க, அவங்க வீட்டையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. 10 வீடு நடக்கிறதுனால ஒரு வீட்டுல தங்கியிருக்கான், அந்த வீட்டுக்கு கூட்டு போய், அம்மா இவருக்கு உடல்நலம் சரியில்லைங்கிறாரு, ஊருக்கு போகணும்னு சொல்றாருமா, இவரு கொஞ்சம் சரி பண்ணுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அம்மாவுக்கு தெரியாதா இவருடைய நாடகம்? சரி சரி அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர்ல தண்ணீர் கொண்டு வர சொல்லி, ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி, அடிகளார் அம்மா கொஞ்சம் விபூதியை போட்டு கொடுத்து, இதை குடிங்க சார், எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்க. இதுக்கு என்னவே இருந்தது, பொய் சொன்னது உண்மையாக ஆகி போச்சு. அப்புறம் அம்மா மருந்து கொடுத்த உடனே என்ன கொடுத்து மருந்து, தண்ணியில ஊதிய போட்டு குடிங்க, சரியா போச்சு. சரி இனி என்ன சொல்லி தப்புவது, உடம்பு சரியா போச்சு, அம்மாவே சரியா போச்சு போங்கிறாங்க. என்ன சொல்றது? அர்ஜுனகாரணிக்கு அந்த வீட்டுக்கு வேள்விக்கு மந்திரம் படிக்க வேண்டா வெறுப்பா போனேன். மந்திரத்தை உளமாற மனமாற ஒரு மனதாக ஒருமித்து அன்னையை தியானித்து படிக்க வேண்டும். அப்படி படிச்சாதான் மந்திரங்களுக்கு இப்ப பலன். அம்மா ஆனா இவரே சொல்றாரு, அந்த இடத்துக்கு போறோம் வேற வழி இல்லை அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா போனார். சரி, வேள்வி பூஜை தொடங்கப்பட்டது. குரு போற்றி வேண்டுதற்கு ஒரு முடிந்தது. அடுத்து மூல மந்திரம் கூறி 1008 மந்திரங்களை படிக்க வேண்டும். நான் 1008 மந்திரத்தை நான் படிக்க துவங்குகிறேன். ஆனால் மந்திர புத்தகத்தில் குரு போற்றி படிக்கும்போது மந்திரம் தெரியுது, அச்சடிச்ச மந்திரம். மூல மந்திரம் சொல்லும்போது தெரியுது, குரு போற்றி படிக்கும்போது தெரியுது. வேண்டுதல் கூறு படிக்கும் போது புத்தகத்துல தெரியுது. 1008 போற்றி மந்திரங்களை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எழுத்துக்கள் தெரியவில்லை, பிளைனா இருக்குது, ஒண்ணும் தெரியல. மந்திர நூலில் உள்ள வரிகள் ஒன்றுமே தெரியவில்லை. மந்திர நூலில் அச்சு கோளாறா அல்லது என் கண்களில் கோளாறா என்று நான் குழம்பினேன். என்ன இது, ஏன் இப்படி? அருகில் இருப்பவர்கள் எல்லாம் மந்திர நூலை வாசித்து அதில் உள்ள மந்திரங்களை தெளிவாக படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழுவில் கலந்து கொண்டு நான் மட்டும் எப்படி சும்மா இருப்பது? நடப்பதோ வேள்வி பூஜை, நம்மால் பூஜைக்கு பங்கம் வந்து விடுமோ என்று பயம் வேறு வந்து விட்டது. எழுத்துக்கள் எதுவும் தெரியவில்லை. கண்களை கசக்கி கசக்கி கொண்டு பார்க்கிறேன், எழுத்து தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், என்ன தெரியுமா? மந்திர நூலில் அடிகளாரின் உருவம் மட்டுமே தெரிந்தது. மந்திர நூலில் அடிகளார் அம்மாவின் உருவம் மட்டுமே தெரிந்தது. மந்திர நூலில் எழுத்துக்கள் இல்லை. நான் 1008 படிக்க முடித்து வரும் வரை அதே காட்சி, மெய்மறந்து அமர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்றார். ஒரு தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு அம்மா அவரு உணர்த்தி சொல்றாரு. ஜாதி அகங்காரம் ஒன்று ஆற்றி படைத்ததால் வேண்டா வெறுப்பாக அந்த வீட்டு வேலில் கலந்து கொள்ள வந்ததால் அம்மா எனக்கு இப்படி ஒரு பாடம் போட்டி இருக்கிறாளோ என்று எண்ணினாள். என்னுள் இருந்த சாதி செருக்கு தொலைந்தது. காணும் பொருளில் காட்சி கொடுப்பவளே என்னை மன்னித்து விடு என்று வேண்டிக் கொண்டேன். என்ன சொல்ல வர்றாரு? ஒரு மந்திர நூலில் கூட அன்னை காட்சி கொடுப்பாள். மந்திர நூலில் கூட அன்னை காட்சி கொடுப்பாள். அன்று முதல் அம்மாவிடம் என்னை முழுமையாக ஒப்படைத்து அரசூர் வாட வழிபாட்டு மன்றங்களில் ஈடுபட்டு வருகிறேன் என்றார் சக்தி சுப்பிரமணியம். அம்மாவே சொல்லியிருக்குது, சேரி பகுதிகளுக்கு போ. அம்மாவும் போயிருக்குது, எத்தனையோ குடிசைகளை போயிருக்குது, பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறோம். எந்த பகுதியில பார்க்க முடியாதவங்க
சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவங்க, முன்னேற முடியாதவங்க, முன்னேறாம அமுக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் மேலே கொண்டு வந்து எல்லோரும் சமம் என்று சொல்வதற்காகத்தான் என்னுடைய அவதாரம் என்று அம்மா சொன்னாம்மா. எல்லா இடங்களுக்கும் போயிருக்காங்க. சொல்லிட்டு மட்டும் இல்ல, செஞ்சும் காட்டி இருக்கிறாங்க. அம்மா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சேரி பகுதிகளுக்கு போ, அங்கே போய் தொண்டு செய், இருப்பவனிடந்து வாங்கி இல்லாதவனுக்கு கொடு, அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடு, அந்த மக்களுக்கு வழிபாட்டு பழக்கத்தை உண்டாக்கி கொடு, வாயளவில் ஆன்மீகம் பேசாதே, பிச்சை எடுத்தாவது ஆன்மீகம் வளர்க்கப்பார் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஒவ்வொருவரும் உண்மையான அன்போடு வாழ வேண்டும், அந்த அன்பின் அடிப்படையில் உயர வேண்டும், உழைப்பனால் முன்னேற வேண்டும், அன்புணர்ச்சி படர வேண்டும், அதற்கு தொண்டு உணர்ச்சி வர வேண்டும். தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டுனா இந்த பாகுபாடு தெரியாது, அன்பு வரும், அம்மாவுடைய அருள் கிடைக்கும் என்றெல்லாம் அன்னை சொல்லி காட்டுகிறார். இந்த பாட்டை கேட்டோடனே எனக்கு ஒரு சினிமா பாட்டு ரொம்ப நாட்கள்ல சொல்லி படக்குன்னு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு சத்தி. வாலியுடைய பாடல் தான். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு அப்படின்னு இந்த பாடல் தோணும். ஆசைமுகம் படத்துல பொன்மன தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அது சொல்வார், அதுல ஒரு வரி வரும், எத்தனையோ பேர் ஜாதி சமய வெளிக்காட்ட மாறுபாட்டை கண்டிச்சு பேசிக்கலாம், இது எளிமையான முறையில் சொல்லியிருப்பார் அவரு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. ஒரு வழி, அன்னை வழி, ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தால் தாழ்ந்தவர் ஆவார் அப்படிங்கிற பாடல் நினைக்கிறது. எனவே சாதி சமய வேறுபாடு பார்க்காமல் ஒரே தாய் ஒரே குலம் என்று அம்மா நமக்கு சொன்ன அந்த அருள் வாக்கை நினைவில் கொண்டு அதை கடைபிடித்து எந்தவித வேறுபாடும் காட்டாமல் உள்ளன்போடு அனைவருக்கும் எந்த தொண்டினாலும் நாம் செய்ய வேண்டும். வேள்வி தொண்டா, பாதுகாப்பு தொண்டா, பிரச்சார தொண்டா, எதுனாலும் ஒற்றுமையோடு அனைவரையும் வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சக்தி. அடுத்த ஒரு நிகழ்வு சக்தி, மண்ணும் மணக்குதுங்க மருவத்தூர்ல. மண்ணு மணக்குது, பூ மணக்கும், பழம் மணக்கும், காய் மணக்கும், செடி மணக்கும். செடி மணக்குமா? மறைக்குழந்து, துளசி மணக்கும். ஆனால் மருவத்தூர் மண்ணிலே மண்ணும் மணக்கும். கட்டுரை ஆசிரியர் யார் தெரியுமா? நமது பேராசிரியர் ஐயா சோமசுந்தரம் அவர்கள். அவர் சக்தி திருவெண்காடு என்ற புனைப்பெயரிலே இந்த கட்டுரையை பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய அழகு தமிழை அப்படியே தருகின்றேன். ஓம் சக்தி. சீராளும் மருவத்தூர் தலத்தில் இறங்கி பாராளும் பெருமாட்டியின் 54வது அவதார திருநாள் 3/3/95, 30 ஆண்டுகளுக்கு முன்னால முந்த நாள் இரவு 2ஆம் தேதி நைட்டு அலைகடலாய் திரண்டு வந்த அன்பர் திருக்கூட்டம், சித்தர் பீடத்தின் முகப்பு எல்லாம் சேர மாவட்டத்தின் சீர்மிகு தொண்டர்களின் கைவண்ணமும் கலை வண்ணமும் ஜொலிக்க, இந்திரலோகத்தின் எழிலும் சந்திரலோகத்தின் குழுமையும் சூரியலோகத்தின் சுடரும் விண்விட்டு நட்சத்திரங்கள் மண் தொட்டு வந்தால் போல, விண்ணை விட்டு நட்சத்திரங்கள் மண் தொட்டு வந்தால் போல ஒளியும் சேர்ந்த ஒப்பற்ற நேரம். பார்க்கும் இளமெங்கும் நீக்கமர் என்ற பராசக்தியான நம் அன்னை அடிகளார் எங்கும் பல வடிவங்களில் பல வரைபடங்களில் விஸ்வரூபம் கொண்டு நின்று அமர்ந்த திருக்கோலங்கள், கரையேற்ற வந்த பெருமானின் கருணையில் நினைக்கின்ற பக்தர் கூட்டம்,
அன்னையின் அடிகளாரின் திருவுருள் கண்டு அப்படியே நண்புகின்ற அன்பர் கூட்டம். படத்தை பார்த்தாலே அம்மாதான், கட்டவுட்ட பார்த்தாலும் அம்மாதான், இந்த லைட் செட்டிங் அப்பா உருவங்களும் அம்மாதான். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எங்கும் நிறைந்துவிட கோலாகலம் ஆயிற்று. குணம் என்னும் குண்டேறி நின்று அவதாரமான பெருமாட்டி அழகு திருக்கோயில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்விடம். அடிகளார் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டர்கள் செய்தது தொண்டு செய்வித்த உழைப்போடு அந்த இரவில் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலிலும் வெளியிலும் சற்று நேரம் ஓய்வெடுத்தார்கள். இவர் பூம்பார்ல இருக்காரு, மேலே பூம்புகார் கல்லூரியில வேலை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, பூம்புகார் கல்லூரி பேராசிரியர் சக்தி எஸ் வரதராஜன் எனக்கு அடிகளார் பெயரை கேட்டால் ஆனந்த பரவசத்தில் திளைக்கும் அன்பர். நான் கட்டுரையை அப்படியே படிக்கிறனால அடிகளார் அடிகளார்னு சொல்றேன். அதான் நான் இருக்கிற அம்மா அம்மான்னு சேர்த்துக்குவோம். தாயின் அருள்வாக்கை நம்பி அவர் நடந்ததினால் அவர் பெற்ற மகனுடனும் அவருடைய மனைவியுடனும் தாயாருடன் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மா பேரு, அதே வரதராஜனுடைய அம்மா பேரு திருமதி சர்க்குணாம்பாள் கொடுத்திருந்தார். வயதான தாயார் கொஞ்சம் தலை சாய்த்து ஓய்வெடுக்க இடம் தேடினார்கள். இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம். சித்தர்விடம் உள்ள மேம்பருவத்துள் எல்லா இடமும் சரி என்றதை எண்ணி, ரூம் கிடைக்கல, மரம் கிடைக்கல, ஒரு ஷெட்டு கிடைக்கல, சரி எல்லா இடமும் சரிதான் சொல்லிட்டு சாலையின் ஒரு ஓரத்தில் ஒரு சேலையை விரித்து போட்டு நடுவிலே படுத்தார்கள். காலையில் எழுந்தார்கள். மறுநாள் அன்னையின் அருள் தரிசனம் கண்டார்கள். ஊருக்கு வந்துட்டாங்க. 2வது நைட்டு படுக்கிறாங்க. ரோட்ல ஒரு சேலையை விரிச்சு போட்டு, ஒரு சேலையெல்லாம் அடிச்சு வச்சு போட்டு காலையில குளிச்சுட்டு போயிட்டு, அதெல்லாம் துவைக்கிறதுக்கு நேரம் எங்க இருக்கு, அங்க வந்துட்டு உள்ள போய் துவைச்சிக்கலாம் வச்சு போட்டு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்தவொடனே அந்த பேத்திகிட்ட சொல்றாங்க, மருவத்தூர்ல கீழே போட்டு படுத்துனோம்ல, அந்த புடவைய துவைச்சு கொடுங்க. பாட்டி வந்து பேத்திகிட்ட சொல்றாங்க. ரோட்ல படுத்து கிடந்தது, பல பேர் அது மேல நடந்து மிதிபட்டு புடவையில புழுதி கிடக்கும், ஆகி போச்சு, அழுக்கா போச்சு, நல்லா துவைச்சு கொடுமா அப்படின்னு பிள்ளைகளை சொல்லாங்க. இன்னும் சொல்லாங்க, பாட்டிகள்கிட்ட வந்து இந்த பேத்திகள்கிட்ட வந்து அதட்ட மாதிரி பேசுவாங்க, பாசத்தோட பேசுவாங்க. மருமகிட்ட பேச மாதிரி பேச மாட்டாங்க. அழுக்காய் போச்சு, மண்ணாய் போச்சு, புளிபட்டு போச்சு, நல்லா கசக்கி புளிச்சு போடுங்க என்று பாட்டிகளுக்கே உரிய பாணியில் பலமுறை சொன்னார்கள். பாட்டி மீது பாசம் கொண்ட நல்ல பேத்திகளும், அந்த பேத்தி நல்ல பிள்ளையா, பாட்டி சொல்லை தட்டாதே, பாட்டி சொல்லை தட்டாமல் புடவை சோப்பு போட்டு அடிச்சு துவைச்சு கசக்கி பிழிஞ்சு வெயிலில் காய வைத்து தந்தார்கள். அடிச்சு கொடுக்குறாங்க. அப்பொழுதுதான் அந்த அற்புதம் நடந்தது. முன்னர் புழுதி படிந்து மண்ணாகி அழுக்கு வாடை அடித்து பின்னர் சுத்தமாக துவைக்கப்பட்ட அந்த பழைய புடவையில் பரவசம் ஊட்டும் வகையில் சம்பங்கி பூவின் மனம் சளைக்காமல் வீசியது. மல்லிய மனம் வேற, ரோஜா மனம் வேற, தாமரை மனம், நறுமணம் என்பது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு வாசமும் வித்தியாசமாக இருக்கும். இங்க என்ன பூ வீசுது? சம்பங்கி பூ மனம் வீசுதான். பல மணி நேரத்துக்கு இருந்துச்சா அந்த வாசம். சோப்பு எடுத்து வச்சுன்னா சோப்பு வாசம் தான் இருக்கும் சில சமயம் தவறாம. ஆனா சமயம் இன்னொரு அனுபவத்தை கேளுங்கள், அதுவும் புரியலாம். பூம்புகார் கல்லூரியின் இன்னொரு பேராசிரியர் டாக்டர் கே கணேசன் அவர்கள். இப்ப அவருக்கு சமந்தி. அன்னையின் பெயர் கேட்டால் அனல் மேல் மெழுகாக உருவிடுவார், அழுவே செய்து விடுவார். அவரும் அவர் குடும்பத்தினரும் குழந்தைகளும் அவதார பெருமங்கல விழாவில் அன்னையின் அருள் தரிசனத்திற்காக காத்திருந்தார்கள். அம்மா பார்க்க போது காத்துட்டாங்க.
போய் வரிசை கூட்டம் வந்து நின்ட்டாங்க. அப்பதான் யோசனை வருது, ஐயோ ஒரு எலுமிச்சம்பழம் கூட வாங்காம வந்துட்டோமே. அப்படி திருப்பி போனது அங்க தரிசனம் முடிச்சுட்டா போய் கூட்டத்தில் மட்டும் திருப்பி உள்ள முடியுமா அப்படின்ட்டு ஏங்கி நின்றிருக்கிறார்கள். ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வந்திருக்கலாமே, மறந்து போயிட்டே என்று திருமதி கணேசன் அவருடைய வைப்பு நினைக்க, அப்ப இவங்ககிட்ட சொல்ல 2 பேரும் என்ன செய்வது என்று வாங்கவும் இல்லை, வாங்க போகவும் இல்லை. எங்கிருந்தோ ஒரு சிறுவன், துருதுருத்த பையன் திருமதி கணேசன் அவன் ஓடி வருகின்றார். சக்தி, நாங்க பிடிங்க, இந்த ஒரு எலுமிச்சம்பழம் 1 ரூபா தரேன், இந்த எலுமிச்சம்பழத்தையும் இந்த 1 ரூபா காணிக்கையும் அம்மாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிதான். எதிர்பாராத இன்பம் கலந்த பரவசத்தில் அவர்கள் அன்னையின் திருமுன் வந்து விடுகின்றார்கள். திருமதி கணேசன் அவர்கள் இந்த காணிக்கையும் அந்த குழந்தை இருந்த பழத்தையும் அம்மாவிடம் தர, அடிகளார் அம்மாவிடம் தர, அவர்களை தம் திருக்கரம் நீட்டி பெற்றுக் கொள்கிறார்கள். அம்மா பொதுவா பணத்தை தொடாது, நம்ம பிரியத்தை பாத்திர வைப்போம், ஆனா கை நீட்டி வாங்காது. அவ்வளவுதான், பணம் கொடுத்த கூட எல்லாம் ஆசான்னு சொல்லும். ஆனா அந்த பையன் கொடுத்தா பாத்தீங்களா, கணேசையான்ட்டு மனைவிட்ட, அவங்க போய் அம்மா அப்படிங்கும் போது அந்த 1 ரூபாய் காணிக்கையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் தம் திருக்கரம் நீட்டி பெற்றுக் கொள்கிறார்கள். காணிக்கையை கையேந்தி வாங்காத மருவத்தூர் அருளரசி தம் திருக்கரங்களால் ஏற்றுக்கொள்ளும் பேறு பெற்ற அந்த குடும்பத்தினர் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு முடிச்சு போட்டு சொல்றாரு. ஆமாம், இல்லையே என்று ஏங்குகிற நேரத்தில் மனம் கனிந்து ஒரு சிறுவன் ஓடி வந்து கொடுத்து விட்டு கடிதந்து மறைந்து போனானே, அவனுக்கு இவர்கள் இயக்கம் எப்படி தெரியும்? துருதுருத்த குழந்தை அதுவே கூட்டுக்குள்ள போயிட்டு அம்மான்னு கொடுத்துட்டு வந்துருக்கலாம் இல்லையா? ஆனா அப்படி செய்யாத அந்த அருட்குழந்தையார், பெரியவர்கள் கூட மறந்து போகும் பழம் தந்து தரிசிக்கும் அணுகுமுறைகளை அறிந்து வந்த அக்குழந்தையார் எண்ணற்ற சித்தர்கள், தெய்வங்கள் உருவமாகவும் அருவமாகவும் பல நேரங்களில் பௌர்ணமி இரவுகளிலும் பராசக்தி அவதார திருநாளிலும் அடிகளார் பாத பூஜை நேரங்களில் வந்து தரிசித்து அன்னையுடன் அருள் பெற்று அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கியும் செல்கிறார்கள் என்பது ஆதிபராசக்தி அடிகளார் அன்பர்களின் அனுபவம். அந்த சித்தரின் கூட்டத்தில் சிறுவனாய் வந்தது எந்த சித்தனோ? ஏன் இப்படியும் இருக்கலாமே? எங்கார் நினைத்தாலும் இங்கு யார் நினைத்தது என, எங்கு யார் நினைத்தாலும், எங்கார் பிரிச்சு படிப்போம். எங்கு யார் நினைத்தாலும் இங்கு யார் நினைத்தது என எதிரோடி வருகின்ற இளையானாகி சங்கார சத்தியவன் சாந்தம் என ஆக வந்த பங்காரு அடிகள் என்னும் குருவான பெருமானும் உருவமாகவும் அருவமாகவும் உலாவிருக்கின்றார்கள் என்னும் உண்மையை உணர்த்த அந்த குடும்பத்தாருக்கு அம்மாவே குருவம்மாவே இளையானாகி சிறுவனாகி ஏன் வந்து காட்சி கொடுத்து கணிதத்துக்கு கூடாது? இப்படி எப்போதும் தெய்வங்கள் உலாவும் மேல் மருவத்தோர் தேவருக்கும் யாவருக்கும் தாயான அன்னை பராசக்தி அவதாரமாகி பல உருவங்கள் எடுத்து அருள் புரியும் மண் மேல்மருவத்தூர் என்று மேற்கண்ட அனுபவம் புரிய வைக்கிறது அல்லவா? அந்த மண்ணினால்தான், அதனால்தான் அந்த மண்ணில் அந்த அந்த புழுதியில் கிடந்து அழுக்காகி போன அந்த தாயின் உடலில் இருந்து கசக்கி பிடிந்து துவைக்கப்பட்ட பின்னரும் அற்புதமான சம்மங்கி பூமணத்தை அள்ளி வீச செய்தது மருவத்தூர் மண். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, காசியில இறந்தா முக்தி, ஆறுவிலை பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசன முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்பார்கள். மருவத்தூர் மண்ணை மீட்டாலே முக்தி என்று பலமுறை நாம் பதிவு செய்திருக்கின்றோம் அம்மாவுடைய அருள் வாக்கை. அதுபோல் இந்த மண்ணில் புரண்ட பழம்புடவைக்கே சம்பங்கி மனம் வீசும் சக்தி வரும் என்றால், இந்த மண்ணில் புரளும்
அங்கவலம் வரும் மனித உடல் இந்த மாசு இல்லாத கற்பூர மனம் வந்து சேராதா? சேரும். எப்போது அந்த மண்ணில் எடுக்கப்பட்ட புடவைக்கு புற அழுக்கு மட்டும்தான் போட்டு துவைத்த பின்னால் புற அழுக்கு போன பின்னால் மருவத்தூர் மண்ணில் புரண்ட புடவை சம்மங்கி மனம் வீசியது. ஆனால் நமக்கோ சில அழுக்கு பிறவி தோறும் தொடர்ந்து வருகிறது. ஆணவம், கண்ணம், மாயை என்னும் மலங்களின் நாற்றம், காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் என்னும் கதலின் துர்நாற்றம் இவை நீங்கி அன்னையின் அருள் நீரில் போட்டு நனைத்து இன்ப துன்ப கற்கள் போட்டு துவைத்து தொண்டு என்னும் சோப்பு நரிகள் துவைத்து ஊற வைத்து மீண்டும் அடிகளால் கருணை என்னும் கங்கையில் நம் ஆன்மாவை பிடிந்து எடுத்தால் நம் மேனியிலும் கற்பூரம் மணக்கலாம். அப்படி மணக்க வைக்கும் மண் மேல்மருவத்தூர் மண். மேல்மருவத்தூர் ஊரெல்லாம் சக்தி லோகம். அங்கு மண்ணெல்லாம் சேம்பலிங்கம். ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாம் தெய்வங்கள். அங்கே இருப்போரெல்லாம் வருவோரெல்லாம் சக்திகள். அங்கு ஊரும் நீரெல்லாம் அன்னையின் அபிஷேக தீர்த்தம். நினைவெல்லாம் சக்தி சிந்தை, கனவெல்லாம் சக்தி போகம், நித்திரையெல்லாம் சமாதி. மணக்க வைக்கும் மருவூர் மண்ணிலே உருளுவோம், கிடந்து புரளுவோம், அம்மண்ணில் உறங்குவோம், அம்மண்ணையும் உண்ணுவோம், அருளாடல் பண்ணுவோம், சேரவாரம் செலுத்தீரே என்று அருமையான தலைகளை அழகு தமிழிலே ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அதனால மருவத்தூர் மண் மணக்கும், மணக்கிறது, மணந்து கொண்டிருக்கிறது, மணந்து கொண்டு இருப்போம். சரி, நேரமாகிவிட்டது. ஒரே ஒரு சிறிய பதிவு மட்டும் சொல்றேன். இன்னொரு பதிவு சொல்லுகிற நிகழ்வு சொல்லுக்கு நேரம் இருக்காது. எல்லாமே முயற்சி தான். உடனே எதுவும் செய்ய முடியாது. ஐயோ, நம்மளால தொண்டு செய்ய முடியலையே, பக்தி செய்ய முடியவில்லையே, மந்திரங்கள் படிக்க முடியவில்லையே என்று நாம் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் முயற்சி செய்யத்தான், பயிற்சி எடுக்கத்தான் பழக்கம் வழக்கமாகும். எப்படி சொல்ற? முயற்சின்னு 2 கதைகள் படிச்சேன் சக்தி. 2 கதைகள் படிச்சுக்க. முதல் கதையை சொல்றேன். காலில் மிதித்த தன்னை, காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முள்ளை போல. பெருங்காட்டு முறை முள்ளு வச்சது கால் தான், அந்த முள்ள மிதிக்கிறீங்க. ஆனா எடுக்கிறது எப்படிங்க? உங்க கையை வச்சு எடுக்கிறீங்க. காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முள்ளை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக் கொள் என்பது நான் சமீபத்தில் படித்த ஒரு கவிதை சக்தி. அது இன்னொரு கவிதை என்னன்னா, நகர்ந்தால் தான் நதி அழகு, நின்னா குட்ட சாகர. நகர்ந்தால் தான் நதி அழகு, வளர்ந்தால் தான் செடி அழகு, முயன்றால் தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். நாம் முயற்சி செய்வோம், பயிற்சி செய்வோம், பக்தி செலுத்துவோம், தொண்டு செய்வோம், அன்னையின் அருளை பெறுவோம். ஓம் சக்தி, பராசக்தி. அற்புதமான அனுபவங்கள். நீங்கள் சொன்னது மேல மருவத்தூர் மண்ணில் வந்துட்டு யாரு எந்த ரூபத்தில் எப்படி வருவார்கள் என்று தெரியாது. சித்தர்களும் சரி, அம்மாவும் சரி. இதை தொடர்ந்து இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி என்று சென்றிருந்த பொழுது இது எனக்கு 3வது அனுபவம். இம்முறை பௌர்ணமி அன்று எதிரில் உள்ள துணிக்கடையில் நான் அம்மாவிற்கு பாத பூஜை செய்வதற்காக அம்மாவிற்கு வேஷ்டி, திருமதி அம்மா அவர்களுக்கு சிலை ஆகியவற்றை அந்த கடையில் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு வயதான அம்மா என்னிடம் வந்து தன்னுடைய சேலையை காட்டி எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடு அப்படின்றார்கள். அது எப்படி அந்த அம்மா அந்த கடைக்குள் நுழைந்தார்கள், குறிப்பாக என்னிடம் வந்துட்டு
எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடு அப்படின்றார்கள். இது ஏற்கனவே இருமுறை எனக்கு நடந்திருப்பதால் எனக்கு பெரிய ஆச்சரியமாக ஒன்றும் தெரியவில்லை. உடனே கடைக்காரரிடம் அவர் கேட்ட சேலையை காமித்தவுடன் உடனே கடையிலிருந்து ஒரு சேலை எடுத்து கொடுத்தார்கள். அதை வாங்கி கொட்டிட்டு அந்த அம்மா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள். நடந்தது எல்லாம் ஒரு சில மற்றும் வினாடிகளில் நடந்தது போல இருந்தது. வந்தது அந்த அம்மா வந்தோடனே எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடு என்றார்கள். உடனே கடைக்காரர் அவர்கள் கட்டியிருந்த அதே சேலை, ஒரு மஞ்சள் கலர் சிவப்பு பார்டர் போட்ட சேலை, அந்த சேலை அதே சேலை வந்துட்டு இன்னொரு சேலை கொண்டு வந்தேன். எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடு, நான் ஒரே சேலையை தான் கட்டிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன வாசகம் இதுதான், எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடு, நான் ஒரே சேலையை தான் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு மாற்று சேலை ஒன்று வேண்டும். அப்புறம் வாங்கி கொடுத்த கையோடையே கையில் வாங்கி கொண்டு நல்லா இரு என்று சொல்லிவிட்டு உடனே கிளம்பி விட்டார்கள். இது ஏற்கனவே எனக்கு 2 முறை 2 வெவ்வேறு வருடங்களில் நடந்திருக்கிறது. அதே கடையில் இது 2வது இடை. இதற்கு இடைப்பட்ட முறையில் ஒரு தடவை தேங்காய் கடை அருகில் இருக்கும் பொழுது ஒரு அம்மா இப்படித்தான் வந்து திடீரென்று வந்து கேட்டு வாங்கி கொண்டு சென்றார்கள். இதுவும் ஒரு அனுபவம். மருவத்தூர் மண்ணில் எதுவும் நடக்கும். அம்மா தனக்கு என்ன வேண்டும், யாரிடம் வேண்டும் என்பது அம்மா அவர்களிடம் நீ கொடுக்கிறாயா இல்லையா என்று அம்மா பார்ப்பதற்கு அது ஒரு வாய்ப்பு. மிக்க நன்றி. பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி சக்தி. சக்திகள் வேறு யாராவது ஏதாவது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் சக்தி சுவாமிநாதன். ஓம் சக்தி. ஓம் சக்தி, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சக்தி. ஒரு சக்தி வந்து மன்றத்துல வந்து மந்திர நூல் படிச்சுட்டு இருந்தாங்க வழிபாட்டுல. அது எந்த ஊரு எந்த சக்தின்னு தெரியல. ஆனா படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மல்லிகைப்பூ வாசம் அவர் படிக்கும்போது வீசினது. அப்ப அவருக்கு என்னன்னு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அம்மாட்ட அருள்வாக்கு கேட்க போகும்போது, நான் தான் மகனே உனக்கு மல்லிகைப்பூ வாசம் தந்தேன், நீ உன்னுடைய நாட்குறிப்பில் மருவத்தூர் மண்ணில் மல்லிகைப்பூ மனம் வீசுகிறது என்று எழுதி வைத்திருக்கிறாய் அல்லவா, அதனால்தான் நீ மந்திரம் படிக்கும் போது அதே வாசனையை உனக்கு தந்தேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்ப சக்தி சொன்னதுல எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வந்தது. அதான் அப்படியே ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. சக்தி புக்ல கூட வந்திருக்காது இந்த நிகழ்ச்சி. நன்றி சக்தி, நன்றி சக்தி, அருமையான அனுபவம். இது மாதிரி அம்மா தன்னுடைய இருப்பை அவ்வப்போது எல்லோரிடம் காட்டிக் கொண்டிருப்பார்கள். நாம் தான் அது அம்மா என்று அடையாளப்படுத்திக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என்றென்றும் நம்மளுடன் இருக்கிறார்கள். எங்கும் யாவித்திருக்கும் பரம்பொருள் பங்காரம். அதை நாம் தான் உணர வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கும் ஒரே தெய்வம் பங்கார தெய்வம். நன்றி சக்திகளை, நன்றி. கலந்து கொண்ட அனைத்து சக்திகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி.